கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். அநேகர் மீள முடியாத கடன் பிரச்சனைகளிலே அகப்பட்டு கொண்டு தவிக்கிறதை நாம் பார்க்க முடியும். நம்மோடு வாழுகிறவர்கள், நம் குடும்பத்தார் அல்லது நம்முடைய நண்பர்களில் அநேகர் மீளவே முடியாத கடன் பிரச்சனைகளிலே அகப்பட்டு சிக்குண்டு வெளியே வரவே முடியாத சூழ்நிலையில் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ பேர் இருந்தவற்றை எல்லாவற்றையும் இழந்துவிட்டு சில வேளைகளிலே குடும்பங்கள் பிரிந்து போயிருக்கின்றன. சில வேளைகளிலே இந்த கடன் தொல்லை பாரங்களினால் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். சில வேளைகளிலே இருந்த வீடுகளையும் வாசல் தோட்டம் துறவுகளை எல்லாம் விற்று மாட மாளிகையில் வாழ்ந்தவர்கள் தரித்திரியமான நிலைமைக்கு வந்து நடு ரோட்டிலே நிற்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்திருக்கிறார்கள். கடன் ஒரு பயங்கரமான பிரச்சனை. ஐயா, கடன் மனுஷன் என்ன செய்யும்? சஞ்சலப்படுத்தி அவன் ஆயுசு நாட்களை குறுகி போக பண்ணும். கடன் ஒரு பெரிய சஞ்சலத்தை கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய எதிரியின் தந்திரமாக்கும் கடனிலே அகப்பட வைப்பது. ஜனங்களை பல்வேறு ஆசைகளிலே பல்வேறு காரியங்களிலே தலையிட வைத்து அவர்களை இழுத்து பக்குவமாய் வலையிலே அகப்பட பண்ணி பொல்லாத சத்துரு அவர்களை மீளவே முடியாத சூழ்நிலைக்கு கொண்டு போகிறது. பொல்லாத சத்துருவின் ஒரு ராஜதந்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து விடுவிக்க, இது போன்ற எல்லா சூழ்நிலையிலும் அகப்பட்டு அவதிப்படுகிற பிள்ளைகளை விடுவிக்க கர்த்தர் எப்பொழுதும் போதுமானவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த பிரச்சனையானாலும் சரி, எத்தனை குழப்பங்கள், ஐயா தீர்க்கவே முடியாத மலை போன்ற பிரச்சனைகளானாலும் சரி, பர்வதங்கள் போன்று உங்களுடைய கடன் பிரச்சனைகள் எழும்பி நின்றாலும் சரி, யாரும் தொட முடியாத, யாரும் நகர்த்த முடியாத, யாரும் தள்ளி போட முடியாத, சால்வ் பண்ணாத பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய பிள்ளைக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நீங்கள் மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதற்கு ஒப்பாக்கி விடுவீர்கள். அந்த அதிகாரம் இருக்கிறது. எதையும் சரி பண்ண, எந்த பிரச்சனையும் சரி பண்ண நீங்க உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஏன்னா இம்மானுவேலர் கர்த்தர் எப்பொழுதும் அவருடைய பிள்ளைகளோடு இருக்கிறார். அவர் அவர்களை விட்டு பிரிவதே இல்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உங்களால முடியாது, ஆனா கர்த்தரால் கூடும். உங்ககிட்ட இருக்க பைசா உங்களுடைய பணத்தினால, உங்களுடைய முயற்சினால, உங்களுடைய சொத்தினால முடியவே முடியாது. ஆனால் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தர் உங்களோடு இருக்கிறவர், அதை செய்வார். நீங்கள் அவரோடு மாத்திரம் இருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அதனால் தான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். என்னையா அந்த கடன் தீர்க்க முடியாதா? கர்த்தர் ஆச்சரியமான வழிகளை உங்களுக்கு திறப்பார், அதிசயமான காரியங்களை செய்வார். உங்க பிரச்சனை எத்தனையாய் பெரிதாய் இருக்கிறதோ அத்தனை பெரிய கிருபை பாராட்டுவார். என் ஊழியத்தில் வருகிற ஆபத்துகள் வரும்போதெல்லாம், ஐயா மகா பெரிதான கஷ்டங்கள் சேலஞ்சுகள் வரும்போதெல்லாம் நான் ஒரு காரியத்தை உடனடியாக என் மனதிலே சிந்திப்பது உண்டு. என்னுடைய போராட்டம் பெரியதா? என்னுடைய பாடு, என்னுடைய அவஸ்தை ஊழியத்தின் நிமித்தம் ரொம்ப பெரியதா இருக்கிறதா? நிச்சயமாய் என்னுடைய வெற்றி, என் தேவன் எனக்கு கொடுக்க போகிற வெற்றி அதை காட்டிலும் மிக 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 பெரிதா இருக்கும். அந்த விசுவாசம் இருக்க வேண்டும். ஐயா, எத்தனை இடர்கள் வந்தாலும் சரி, எத்தனை ஆபத்துகள் வந்தாலும் சரி, எத்தனை தவிர்க்கவே முடியாத, தாண்டவே முடியாத ஒரு பெரிய போர்க்களம் போன்ற பிரச்சனைகள் நம்மளை சூழ்ந்திருந்தாலும் சரி, தாண்டவே முடியாத மதில்கள் எல்லாம் நம்மளை சுற்றிலும் இருந்தாலும் சரி, தாவீது சொன்னது போல நீங்களும் நானும் சொல்ல வேண்டும், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன். ஐயா, நெருநெருநி பிரச்சனையா? ஒரு ராணுவத்துக்குள்ள ஒரு மனிதன் பாய முடியுமா? அப்படி நெருநெருநி பிரச்சனையா இருக்கிறதுக்குள்ளே நீங்க வாழ முடியும், அதை ஓவர் கம் பண்ண முடியும். அதை எல்லாவற்றிலும் இருந்து தப்புவித்து ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாதபடி நீங்கள் வெளியே வர முடியும். யாரால? உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு பலம் உண்டு, அதிகாரம் உண்டு. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதலினால் சோர்ந்து போகாதிருங்கள், தளர்ந்து போகாதிருங்கள். ஐயா, அந்த பிரச்சனை தயவு செய்து அந்த பிரச்சனைகளை, மலைகளையே பார்த்து நொந்து நொடிந்து போகாதிருங்கள். மலைகளை பார்க்கிற காட்டிலும் உதவி வரும் உங்கள் கண்மலையாயிருக்கிறவரை பாருங்கள். இந்த மலைகளை எல்லாம்
மிதித்து சவுட்டி நொறுக்குகிறவரை பாருங்கள். இந்த மலைகளை எல்லாம் அப்ப செருபாபேலுக்கு முன்பாக இருந்த பெருமலையை பார்த்து, பெரிய பர்வதத்தை பார்த்து கர்த்தர் சொன்னாரே, ஏ பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் என் செருபாபேலுக்கு முன்பாக நீ எம்மாத்திரம் சமபூமி ஆவாய் என்று சொன்னது போல மலை போன்று இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து கர்த்தர் நிச்சயமாக சொல்லுகிறார். இன்று கர்த்தர் உங்களை ஒரு அற்புதம் செய்வதற்காக தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, மறந்து விடாதீர்கள். இது கர்த்தருடைய வார்த்தை, என்னுடைய புத்தியில் இருந்து நான் பேசவில்லை. கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். அது அதற்கு அந்த அதிகாரம் இருக்கிறது ஐயா. அது வெறுமையாய் திரும்பாது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இதை பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் சொல்வார், நீங்க இதை பிடித்து தைரியமா இருக்கும் சொல்வாரு, விசுவாசிக்கிற என் பிள்ளைக்கு கூடாத காரியம் ஒன்றுமிராது. நீங்க விசுவாசத்தோடு நிலைத்து ஸ்ட்ராங்கா, பயப்படாம, புலம்பாம, அழாம, ஐயோ என்று நொடிந்து போகாமல் இருந்து கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபிக்கிற பிள்ளைகளாய், கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கிற பிள்ளைகளாய், கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் வாழும் பொழுது கர்த்தரே சொல்லுவார், உன் விசுவாசத்தின்படியே ஆகும், உன் விசுவாசத்தின்படியே ஆக கடவது என்று கட்டளையிடுவார். அது அப்படியே ஆகும். நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, ஒரு காரியத்தை நன்றாக நினைவில் கொள்ளுங்கள். உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற, எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய கட்டளை உண்டு. பாருங்கள், நானும் என்னுடைய ஊழிய காரியங்களிலே ஆப்பிரிக்கா கண்டங்களிலே இன்னும் வடநாடு முழுவதும் சுற்றி நாங்கள் ஊழியங்களை செய்யும் பொழுது எங்களுக்கு வந்த பயங்கரமான உபத்திரவங்கள் உண்டு ஐயா. பயங்கரமான சேலஞ்சுகளை, கஷ்டங்களை, பாடுகளை அனுபவித்து மகா அற்புதமான மகிமையான ஊழியங்களை செய்திருக்கிறோம். ஆனா அந்த சமயத்துல எல்லாம் எனக்கு ஒரே ஒரு பயம்தான் இருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் கர்த்தரோடு இருக்கிறேனா ஐயா, கர்த்தருடைய கற்பனைக்கும் கட்டளைக்கும் கீழ்ப்படுகிறேனா, கர்த்தர் என்னோடு இருக்கிறாரா, அந்த காரியத்தை மாத்திரம் நான் கவனமாய் இருந்து கொள்ளுவேன். அதற்கு மாத்திரம் பயந்து நடுங்குவேன். பிரச்சனைகளுக்கு பயப்படவே மாட்டேன். ஏன்னா கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? 1000 பேர் கூடி வரலாம், நம்மளை சுற்றிலும் ஒரு சேனை எழும்பலாம் நமக்கு விரோதமாக, அல்லது நமக்கு விரோதமாக எரியோ மதில்களை போன்ற பயங்கரமான மதில்களை கட்டலாம். அந்த மதில்களை எல்லாம் நாம் தாண்டுவோம், எரிகோவை உடைப்போம், நொறுங்கி போவது தன்னாலே, இயேசுவின் நாமத்தினாலே. பயப்படாதிருங்கள். கர்த்தரோட இருக்கிறமாங்கிறத மெஷர்மென்ட் மட்டும் அனுதினமும் உங்களை செக் பண்ணி கொள்ளுங்கள். ஐயா, கர்த்தருக்கு பிரியமா வாழ்றனா, கர்த்தர் விரும்புகிறபடி நான் வாழ்க்கை வாழ்கிறனா, மாத்திரம் கர்த்தர் என்னோடு இருக்கிறாரா என்பதை மட்டும் தியானியுங்கள், கவலைப்படுங்கள், அதற்கு மட்டும் பயப்படுது. உங்கள் காரியங்களை கவனமாய் செய்யுங்கள். பாருங்க, என்ன உங்களுக்கும் எனக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய, அவர் சொல்லியிருக்கிற வார்த்தைகள், கட்டளைகள், கற்பனைகளின்படி நீங்க செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு, நல்லா கேளுங்க, இது போன்று பேசுகிற அல்லது உங்கள் போதகர்கள் பேசுகிற வசனங்களை, நீங்கள் வாசிக்கிற வசனங்களில் தேவன் சொல்லுகிறதை அல்லது உங்களுக்கு சொப்பனத்திலோ தரிசனத்திலோ கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளை நீங்கள் உண்மையாய் செவி கொடுத்து ஏற்றுக்கொள்வீர்களானால் உங்களை என்ன செய்வார்? உங்களை மாத்திரமல்ல, உங்கள் பிள்ளைகளையும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உண்மையாய் செவி கொடுப்பீர்களானால் உன் தேவனாகிய கர்த்தர், உங்கள் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உங்களை மேன்மையாக வைப்பார் என்பதிலே மாற்றமே இல்லை. ஐயா, இதுதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம். இது கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆணை, இது கர்த்தர் கொடுத்திருக்கிற பிராமிஸ் உங்களுக்கு. இது ஒரு நாளும் மாறாதது. இது எல்லா பூமியில் பிறந்து மறுபடியும் பிறந்த ஒவ்வொரு பேருக்கும், ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கொடுத்த மகிமையான வாக்குத்தத்தம். இதை மாற்றதற்கு யாருக்கும் அதிகாரமே இல்லை. பாகமம் 28 எழுதப்பட்டிருக்கிற இந்த அற்புதமான வாக்குத்தத்தங்கள் தான் உங்க வாழ்க்கையில பலிக்கும், அது நடக்கும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நன்றாக கவனியுங்கள். இன்று நீங்கள் என்ன செய்வீங்க? வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார் என்பது நிச்சயம். நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். அதெல்லாம் மாற்றமே இல்லை. யாரும் மாற்றதுக்கு எந்த கொம்பனுக்கும், எந்த பிசாசுக்கும், எந்த அதிகாரிக்கும், எந்த பெரிய ராணுவத்திற்கும் அதிலே அதிகாரமே இல்லை. இது கர்த்தருடைய வார்த்தை. சேனைகளின் அதிபதி, சைனியங்களின் அதிபதி, தேவனாகிய கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எவையா இதுக்கு குறுக்க நிற்க முடியும்? எந்த சந்தர்ப்பம் நிற்க முடியும்? எந்த மனிதன்
திருடன் நிற்க முடியும்? எந்த தண்டல்காரன் நிற்க முடியும்? யார் நிற்க முடியும்? இதுதான் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனாகிய கர்த்தர். இஸ்ரவேலின் ராணுவத்திற்கு மாத்திரமல்ல, சகல லோகங்களின் ராணுவங்களுக்கும் இவரே 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 தேவனாகிய கர்த்தர். மாற்றமே இல்லை. இதை மாற்றி பேச யாருக்கும் அதிகாரம் கிடையாது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் என் தகப்பனுக்கு, என் அப்பனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் தகப்பனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் நம்மோடே இருக்கிறவர், நம்மை விட்டு நீங்காதவர். அவருக்கு இதெல்லாம் செய்வது ஈஸியான காரியம். பலம் உள்ளவனுக்காகிலும் ஐயா இது நடக்கவே நடக்காது என்று பலகீனமாய் நொந்து நொடிந்து போயிருக்கிற, எல்லாமே முடிந்தது, என் வாழ்க்கை முழுவதும் சாம்பலாய் போய்விட்டது என்று நினைக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும், பலம் இல்லாதவர்களுக்கும் உதவிகள் செய்கிறது என் தேவனாகிய கர்த்தருக்கு லேசான காரியம். நம்புங்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, விசுவாசியுங்கள். பாருங்க, கர்த்தர் உங்கள் களஞ்சியங்களிலும் நீங்கள் கையிடும் எல்லா வேலைகளிலும் உங்களுக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். என் அன்பு சகோதரியே, உன்னை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பதே அவருக்கு பிரியம். ஐயா, சகல ஜாதிகளிலும் உங்களை மேன்மையாக வைக்க வேண்டும் என்று அவர் துடிக்கிறார், விரும்புகிறார், ஆசைப்படுகிறார். அதற்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்ய ஆயத்தமாயிருக்கிறார். பல்வேறு சமயங்களில் நமக்காக அதை செய்திருக்கிறார். நாம் தான் ஒருவேளை மறந்து போயிருப்போம். பாருங்க, அவர் கர்த்தர் உங்களுக்கு ஆணையிட்டபடியே உங்களை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். உங்களை ஒரு சாட்சியா எழுப்புவார். நிச்சயமாக எழுப்புவார். ஐயா, இதுதான் உங்க கட்டளை, இதுதான் உங்க நியமம், இதுதான் உங்க வாழ்க்கையில நடக்க போகிற தீர்க்க தரிசனம். மறந்து விடாதீர்கள். இந்த அற்புதமான காரியங்கள் நடக்கும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதில் எந்த மாற்றமும் இல்லை. உங்களை தமக்கு, அந்த சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு பரிசுத்த ஜனமாக, சொந்த ஜனமாக, பரிசுத்த ஜாதியாக நிலைப்படுத்துவார். எஸ்டாப்லிஷ் பண்ணுவார். உங்களை ஸ்ட்ராங்கா நிறுத்துவார். அப்பொழுது ஹல்லேலூயா, அப்பொழுது என்னையா நடக்கும்? அப்பொழுது என்ன நடக்கும்? கர்த்தருடைய நாமம், அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். உன்னை ஏளனமா பார்த்தவங்க, உனக்கு அவமானமா பேசினவங்க, உனக்கு வெட்கக்கேடா நடத்தினவங்க, உன்னை அடிமையை போல நடத்தினவங்க, உன்னை கண்டுகிடாம உன்னை இல்ட்ரீட் பண்ணி உன்னை மதிக்காம உன்னை ஒரு எச்சிலைய போல, உன்னை ஒரு கருவேப்பிலையை போல பயன்படுத்தினவங்க என்ன செய்வாங்க? அவர்கள் எல்லாம் உன்னை கண்டு, உன் மேன்மையை கண்டு, உனக்கு அவர் செய்ய போகிற மகிமையை கண்டு, உனக்கு அவர் உன்னை சாட்சியாய் உயர்த்தி உயர்த்தி எழுப்புகிறதை கண்டு, பலகாலமாய் கர்த்தருக்கு வெட்கப்படாமல் காத்திருக்கிற உன்னுடைய வல்லமையை, நீ பெற்றிருக்கிற கிருபையை கண்டு, நீ உயர உயர பறக்கிறதை கண்டு என்ன செய்வாங்களா? பூமியின் ஜலங்கள் எல்லோரும், உன்னை கண்டவங்க கேட்டவங்க, சுற்றமும் நட்பும், உறவினர்கள், நண்பர்கள், அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள் எல்லோரும் அதை கண்டு உனக்கு பயப்படுவார்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த தேவன் வைராக்கியம் உள்ள தேவன். இதைத்தான் செய்வார். இதுதான் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டது. இதுதான் எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் வாக்களிக்கப்பட்டது. ஐயா, இது கர்த்தர் ஆணையிட்டு சொன்ன காரியம். இது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பிராமிஸ், எழுதி கொடுத்த ஒப்பந்தம், உடன்படிக்கை. இது அவர் மீறவே மாட்டார், நீங்க மீறாதிருந்தால். ஆனாலும் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஐயா, நாங்கள் கடன் பெற்றிருக்கிறோமே, இப்படி பிரச்சனைகள் இருக்கிறோமே, இப்படி எங்களுக்கு மீளவே முடியவில்லையே, இத்தனை பைனான்சியல் பிரச்சனைகள் எங்களை சூழ்ந்திருக்கிறதே, என்ன செய்யலாம்? இப்பொழுது ஜெபியுங்கள். ஐயா, ஜெபிச்சுக்கிட்டு தானே இருக்கிறோம். தொடர்ந்து ஜெபியுங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொன்னா அதுக்கு அர்த்தத்தை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். கேட்டுக்கொண்டே இருங்கள், ஜெபித்துக் கொண்டே இருங்கள். எது வரைக்கும் யா? அந்த இரக்கமுள்ள தேவன், அந்த அன்புள்ள தேவன் உங்களுக்காக மனதுருகும்படிக்கு, உங்களுக்காக இறங்கும்படிக்கு, அவர் இறங்கி வரும் வரைக்கும் அவரிடம் கேட்டுக்கொண்டே ஜெபித்துக் கொண்டே இருப்போம். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. உங்கள் கண்ணீர்களை எல்லாம் அவர் வேஸ்டா போக விடல, அதை துருத்திகளிலே சேமித்து வைத்திருக்கிறார். ஐயா, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காக என் தேவனாகிய கர்த்தர், அந்த நல்ல தெய்வத்திடத்திலே ஒரு ஞாபக புஸ்தகம் இருக்கிறது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தெரியுமா என் சகோதரியே, என் அன்பு சகோதரனே சகோதரியே, உங்கள் பரிசுத்த தெய்வம், அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடத்திலே ஒரு ஞாபக புஸ்தகம் இருக்கிறது.
அதுல நீங்க காலையிலும் அதிகாலையிலும் நடு இரவிலும் ஜெபிக்கிற இந்த ஜெபங்கள் எல்லாம் குறிக்கப்படும் என்பதிலே மாற்றமே இல்லை. அதுதான் உங்களுக்கு ட்ரக் ரெக்கார்டு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு நாளிலே கர்த்தர் பார்ப்பார், ஒரு நாளிலே கர்த்தர் இறங்குவார். ஏற்ற காலத்திலே அவர் என்ன செய்வார்? உன் தேசத்திலே மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளில் எல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷை சாலையாகிய வானத்தை திறப்பார். ஹல்லேலூயா. ஐயா, அப்பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? நீங்கள் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீர்கள், நீங்களோ கடன் வாங்காதிருப்பீர்கள். நீங்கள் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். சாபத்தின் சின்னமாய் இருந்த, அவமானத்தின் சின்னமாய் இருந்த உங்களை மகிழ்ச்சியின் மகிமையின் சின்னமாக மாற்றுவார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஏற்ற காலத்திலே, ஐயா இப்பொழுது அப்பொழுது இல்ல, ஒருவேளை காத்திருக்க வேண்டிய காலங்கள் கொஞ்சம் சற்று அதிகமாக இருக்கலாம், ஆனால் ஏற்ற காலத்திலே என் தேவன் ஒரு நாளும் ஒரு சமயமும் ஒரு மினிட்டும் லேட் பண்ணவே மாட்டார். ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவார், வழிகளை துறப்பார். பாருங்க, ஒரு பூமி வறட்சியா கிடக்கும் 7-8 மாசம் அல்லது சில நேரம் 3 வருஷம் மழையே இல்லை, நீ வறட்சியா கிடக்கும். அதுல ஆண்டவர் மழையை பெய்ய பண்ணும்போது எப்படி இருக்கும்? ஐயா, நீரூற்றுகள் பாய்ந்து ஓடுமே, நதியாய் ஓடுமே, குளங்கள் எல்லாம் நிரம்பி 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 டேம்ஸ் எல்லாம் உடைகிற மாதிரி வருமே. அதுபோன்று நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற காலம் வருகிறது. எந்த சாணத்துல இருக்கிறீங்களோ, எந்த இடத்துல அகப்பட்டிருக்கிறீங்களோ, எந்த சின்ன இடத்துல அகப்பட்டு சிறையிருப்பில் இருப்பது போல இருக்கிறீங்களோ, அங்கே இருந்து உங்களை லிப்ட் பண்ணுவார், ஷிஃப்ட் பண்ணுவார். அங்கே இருந்து உங்களை உயர உயர பறக்க செய்வார். அங்கே இருந்து உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்ய என் தேவனுக்கு அது லேசான காரியம். மறந்து விடாதீர்கள், விசுவாசியுங்கள், ஜெபியுங்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இது கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். ஏற்ற காலத்திலே உங்க மேல, உங்க தொழில் மேல, உங்க குடும்பத்தின் மேல, உங்க பிள்ளையின் மேல மழையை பெய்ய செய்வார். அப்பொழுதுதான் என்ன செய்வாரு? அப்பொழுது கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனே, நீர் எப்படிப்பட்டவர் சுவாமி. எனக்கு தெரிய எத்தனையோ பேர்களுக்கு தற்கொலையை நோக்கி சென்றவர்கள், வாழ்க்கையே அழிந்து போனது என்று நினைத்தவர்கள், அதிலே இருந்து மீளவே முடியாது என்று நினைத்த எத்தனையோ பேரை என் தேவன் உயர்த்த, அவர்கள் சூழ்நிலைகளை மாற்ற, கடன்களை எல்லாம் அடைத்து கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றின சரித்திரங்கள் எத்தனையோ எத்தனையோ நான் அறிந்திருக்கிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எத்தனை பிரச்சனையா இருந்தாலும் சரி, அவர் உங்களுக்கு அவருடைய பொக்கிஷ சாலையை திறப்பார். அப்பொழுது என்ன நடக்கும்? நீங்கள் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீர்கள். உபாகமம் 28:12 அப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீயோ கடன் வாங்காதிருப்பாய். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகள், இதுதான் உங்களுக்குள்ள நியமம். ஐயா, இன்னும் உபாகமம் 15:5-6 வாசித்தீங்கன்னா, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்தரிக்கும்படி கொடுக்கும் தேசத்திலே உன்னை மென்மேலும் 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 ஆசீர்வதிப்பார். ஈஸியா விட மாட்டார். ஆபத்தில் அவரே உங்களோடு கூட இருந்து, ஐயா, உங்களை விடுவித்து தப்புவித்து உங்களை கனப்படுத்துவார் என்றல்லவா வேதம் சொல்லுகிறது. பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால், நன்றாக கவனிங்க, கர்த்தர் உங்களுக்கு இப்பொழுதும் எப்பொழுதும் சொன்னபடியே உங்களை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீங்களோ கடன் வாங்குவதில்லை. நீங்கள் அநேக ஜாதிகளை ஆளுவீர்கள், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இதுதான் தேவ சட்டம். இதுதான் நடக்க போகிற காரியம் உங்களுக்கு. இதை விசுவாசியுங்கள். மனசுல கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே, இதை விசுவாசிக்கிறேன்ப்பா. இதை விசுவாசிக்கிறேன். தேவர் நிச்சயமாய் அவருடைய வார்த்தைகள் ஒன்றும் தரையிலே வெறுமையாய் விழாது, ஒரு வார்த்தையும் விழுந்து போவதில்லை. மோசே சொல்லுவாரு, அவர் சொன்ன எந்த நல்ல வார்த்தையும் தரையிலே விழுந்து போகவில்லை. ஐயா, அவர் சொன்ன எந்த வார்த்தையும் வெறுமையாய் திரும்பாது. அதை இது கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பு சகோதர சகோதரிகள், ஐயா, இந்த ஜெப வேளையிலே என்னோடு தரித்திருக்கிற என் உடன்பிறவா அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் உங்களுக்கு கர்த்தர் நிச்சயமாக இதை செய்வார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. காரியம் எல்லாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள்.
அப்பொழுது இவைகள் எல்லாம், நீங்கள் வேண்டியவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. உங்களை சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பார். மாற்றமே இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். நாம் ஜெபிப்போம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், இந்த ஃபைல்களை நான் மறுபடியும் சொல்றேன், அநேகருக்கு ஷேர் பண்றத. அத மாதிரி நம்ம மலையாள சேனல் ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த கேரளா சம்பந்தப்பட்டவர்கள், மலையாளம் தெரிந்தவர்கள் உங்கள் நண்பர்களாக இருப்பார்களே, ஆனால் நீங்கள் டைம் எடுத்து இதை என்ன செய்யணும்? கர்த்தருக்காக இந்த காரியத்தை நீங்க அவர்களுக்கு அனுப்பணும். மெனக்கட்டு இதுவா என் வேலை நீ நினைக்க கூடாது. இது ஒரு அற்புதமான வேலை. சுவிசேஷம் அறிவிக்கிறது தான். கர்த்தர் நமக்காக மரித்து, நமக்காக பாருங்க அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தார். சொந்த ஜீவனை, சொந்த இரத்தத்தை கொடுத்தார். அவருக்காக நம்ம செய்யறது என்னன்னா, அவருடைய ஊழியத்தை எந்த ஒரு வகையிலேயாவது நம்ம செய்ய வேண்டும் என்பதிலே மாற்றமே இல்லை. முதல்ல நீங்க இந்த ஃபைல்களை அந்தந்த நபர்களுக்கு அனுப்புவதை ஒரு சின்ன வேலையாகவே வைத்துக் கொள்ளுங்கள். அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது நாம் முழங்கால் படியிடுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, எத்தனையோ பாடுகள், துன்பங்கள், உபத்திரவங்கள், கவலை, கஷ்டங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அருமையான என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்க சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. ஐயா, அவதிப்பட்டு கொண்டிருக்கிற, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற, தொடர்ந்து பல்வேறு பாடுகள், உபத்திரவங்களிலே சிக்கி ஐயா பல்வேறு வகையிலே சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. என் தேவனாகி கர்த்தர் இன்று விசேஷமாய் ஐயா, இன்று விசேஷமாய் ஐயா, இன்று அதிகாலை வேளையிலே என் தேவனாகி கர்த்தர் பிள்ளைகளோடு பேசும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. மீளவே முடியாத கடன் தொல்லை, பாரங்களிலே, கஷ்டங்களிலே ஆகப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளை தேவனாகி கர்த்தர் நிச்சயமாய் விடுவிக்கும்படியாய், நிச்சயமாய் விடுவித்து ஐயா, நீங்க சொல்லி இருக்கிற நல்ல வார்த்தைகளின்படியே ஐயா, நீங்க ஆணையிட்டு கொடுத்த நல்ல வார்த்தைகளின்படியே, வாக்குத்தத்தங்களின்படியே அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவர்களாய் நீர் மாற்றப் போகிறதற்காக நன்றி சுவாமி. இவர்கள் கடன்களை எல்லாம் மாற்றி என் தேவனாகி கர்த்தர் இனி இவர்கள் கடன்கள் வாங்காதவர்களாய், கொடுக்கிறவர்களாய் மாறும்படியாய் ஒரு அனுகூலமான அடையாளத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அற்புதமான காரியங்கள் இவர்கள் வாழ்க்கையிலே நடக்கும்படியாய், அது இப்பொழுதே தொடங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்முடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுக்கிற பிள்ளைகளாய், அதான் சுவாமி மிகவும் முக்கியம் என்பதை இவர்கள் அறிந்து கொள்ளுகிற ஞானத்தை, புத்தியை, பலத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. தொடர்ந்து நீங்க போதிக்கணுமே, தொடர்ந்து இவர்களை நல்வழியிலே நடத்தணுமே ஐயா, தொடர்ந்து உம்முடைய சத்தியத்தை போதிக்கணுமே. சத்தியத்தை இவர்கள் கேட்டு கீழ்ப்படுகிற ஞானம் உள்ள இருதயம், விருத்த சேதனம் உள்ள செவி என் அன்பும் சகோதர சகோதரிகளுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஏன்னா தகப்பனே, உண்மையாய் இவர்கள் செவி கொடுப்பார்களானால் ஐயா, நீர் இவர்களை கர்த்தரே, நீர் இவர்களை பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பீர் என்பதிலே மாற்றமே இல்லை, இல்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். கர்த்தர் அப்படியாய் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக ஐயா. எந்த இடத்திலே இவர்கள் தோற்றார்களோ, எந்த இடத்திலே அவமானப்பட்டார்களோ, எந்த இடத்திலே எத்தனை காலமாய் இவர்கள் சிரமப்பட்டு கிடந்தார்களோ, அந்த இடங்களில் என் தேவனாகி கர்த்தர் உம்முடைய நீதியின் வலதுகரம் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஐயா, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, சாபத்தின் சின்னமாய், அவமானத்தின் சின்னமாய் ஐயா, ஒதுக்கப்பட்டவர்களும் சிறைப்பட்டவர்களும் ஒடுக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற என் சகோதரிகளை விடுவிக்கும்படியாய் அவர்களுக்கு ஒரு அனுகூலமான அடையாளம் உண்டாகட்டும், உண்டாகட்டும். இவர்கள் நினைப்பதற்கும் ஐயா, இவர்கள் இதெல்லாம் நம்ப முடியாது ஐயா. பலகீனமான பிள்ளைகள் சுவாமி, பலகீனமான பிள்ளைகள் அப்பா. அநேகர் இதை நம்புவதற்கு கூட சிரமப்படுவார்கள். என் தேவனாகி கர்த்தர் இவர்களை ஜெபத்திலும் ஆவியின் அபிஷேகத்திலும் கிருபையிலும் பலப்படுத்துவீராக. கிருபையினாலும் தேவ தயவினாலும் பலப்படுகிற பாக்கியத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. என் தேவனாகி கர்த்தர் இவர்களை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி ஐயா மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. பலகீனமானவர்களுக்கு புது பலம் உண்டாகட்டும். ஜெபத்திலே நீண்ட
நீண்ட நேரம் என் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிற ஒரு மகிமையான கிருபை ஒவ்வொருவர் மீதும் ஊற்றப்படும்படியாய், நல்ல ஜெபாவி ஊற்றப்படும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே விண்ணப்பத்தின் ஆவி, மன்றாட்டின் ஆவி ஒவ்வொருவர் மீதும் ஊற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஐயா, நீங்கள் ஆணையிட்டபடியே, என் தேவனாகிய கர்த்தர் ஆணையிட்டபடியே, வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடி கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார் என்று சொன்னது போல், கர்த்தாவே இவர்களை உம்முடைய பரிசுத்த ஜனமாய் நிலைப்படுத்துவீராக. நன்றி தகப்பனே. ஐயா, இந்த பிள்ளைகள் போகையிலும் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாற்றுங்கப்பா. இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் இவர்கள் போகையிலும் ஐயா வருகையிலும் ஐயா பட்டணத்திலும் வெளியிலும் இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறட்டும் ஐயா. இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் வாளாகாமல் தலையாகும்படியாய் தேவ தயவு இறங்கி வரட்டும் ராஜா. கீழாகாமல் மேலாகும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் இவர்களுக்காக இறங்கி வரட்டும் ஐயா. அந்த மாற்றத்தை நீங்க கொடுக்கும் பொழுது இந்த பிள்ளைகளை மகிமையான சாட்சியாய் நீர் உயர்த்த போவதற்காக நன்றி சுவாமி. உம்முடைய ஜனமாய் தெரிந்து கொண்ட பிள்ளைகள் ஐயா, அவர்களை நீர் விடுவித்து ஆபத்தில் இவர்களோடே கூட இருந்து இவர்களை விடுவித்து நீர் கனப்படுத்த போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பொழுது ஐயா, உம்முடைய நாமம் இவர்களுக்கு தரிக்கப்பட்டது என்று கண்டு பூமியின் ஜனங்கள் எல்லாம் பயப்படும்படியாய் ஒரு அனுகூலமான அடையாளம் இப்பொழுதே தோன்றட்டும். வேலையில்லாத பிள்ளைகளுக்கு நல்ல ஐயா ஆச்சரியமான வேலைகளை கொடுப்பீராக சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். இவர்கள் இதை புரிந்து கொள்ளும்படியாய் ஓ லார்ட், இவர்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக செய்வேன் என்று வாக்கு கொடுத்தவரே, நீர் வாக்கு மாறாதவர். நன்றி செலுத்துகிறோம். நீர் அப்படியே செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஏற்ற காலத்திலே இவர்கள் தேசத்திலே, இவர் குடும்பத்திலே மழை பெய்யட்டும் ஐயா. கர்த்தாவே, உமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானம் திறக்கப்படட்டும். அநேக ஜாதிகளுக்கு இவர்கள் கடன் கொடுக்கிறவர்களாய் மாறட்டும். இனி இவர்கள் கடன் வாங்காதிருக்கும்படியாய் ஐயா, இவர்கள் இனி ஆளப்படாதபடி இவர்கள் அடுத்தவர்களை ஆளுகிறவர்களாய் மாறட்டும் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. மென்மேலும் இவர்களை ஆசீர்வதித்து இவர்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகளை, திருமணங்களை ஐயா பிள்ளைத்தாட்சியாக்க விரும்புகிற ஆமென் ஆண்டவரே, குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிற என் அன்பு பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியங்களை கொடுப்பீராக. எல்லா பிரச்சனைகளையும் மாறி போகும்படியாய் தொழில்களிலே ஒரு மறுமலர்ச்சி உண்டாகட்டும், வருமானத்திலே ஒரு மாற்றம் உண்டாகட்டும், ஒரு செழிப்பு உண்டாகட்டும், உன்னத நிலைக்கு கொண்டு போகும்படியாய் தகப்பனே உங்க கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. முதலாவது உம்முடைய ராஜ்யத்தையும் உம்முடைய நீதியையும் தேடுகிற பெரிய பாக்கியம் உண்டாகட்டும். பிறகு இவைகள் எல்லாம் இவர்களுக்கு தானாய் கிடைக்கும் என்ற தத்துவத்திலே நிற்கிற ஒரு பாக்கியம் உண்டாகட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை தொடர்ந்து செய்யும்படியாய் உங்க கரத்திலே முற்றிலுமாய் இவர்களை ஒப்புக் கொடுக்கிறேன். அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். நன்றாக கவனியுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களை எல்லா நஷ்டங்கள், வறுமை, தோல்வி, தரித்திரியங்கள், கடன் மற்றும் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை விடுதலையாக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவாராக. நிச்சயமாய் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் குடும்பமாய் பிரியமானவர்களே, உங்கள் ஆத்மா வாழ்கிறதை போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பீர்கள் என்று உங்களுக்காக பவுலடியார் வேண்டிக் கொள்ளுகிறது போல நாமும் வேண்டிக் கொள்ளுகிறோம். நிச்சயமாய் எத்தனை குழப்பங்கள், ஆபத்துகள், எத்தனை உபத்திரவங்கள், எத்தனையோ பண பிரச்சனைகளும் குளறுபடிகளும், எத்தனையோ வறுமை, கஷ்டம், கடன், அவமானங்களின் பிடியிலே நீங்கள் அகப்பட்டு ஏதோ சிறையிரும்பின் தேசத்தில் இருப்பது போல கண்ணீரிலும் கவலையிலும் கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே ஒருவேளை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை மரண இருளின் பள்ளத்தாக்கு உங்களை சூழ்ந்திருந்தது போல பல்வேறு பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்து நின்று உங்களை அழித்து விடுமோ, உங்கள் குடும்பத்தை மொத்தமாய் அழித்து விடுமோ என்ற சூழ்நிலையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நீங்கள் அழகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து
கொண்டிருக்கிறவர்களாய் இருக்கலாம். காரணமெல்லாம் ஒருவேளை இந்த பண பிரச்சனைகளும் பொருளாதார நெருக்கடிகளும் கடனும் கஷ்டமும் உங்களை அப்படியாய் பாடாய்படுத்தி கொண்டிருக்கலாம். குடும்பத்திலே பிரச்சனை, தொழிலிலே பிரச்சனை, வாழ்க்கையிலே பிரச்சனை, எங்கே திரும்பினாலும் பிரச்சனை. ஐயா, இவர்கள் எல்லாவற்றிற்கும் ஒரு மூல காரணமாய் இருக்கிறது என்னுடைய கடனும் கஷ்டமும் வறுமையும் தரித்திரியமும் என்று நீங்கள் சொல்லலாம். சுகமாய் வாழ்ந்திருப்பேன் என்று நினைத்தேன், ஆனால் உன் வாழ்க்கையோ இப்படி ஒரு திக்கு தெரியாத காட்டிலே போய் நின்று விட்டது. நாங்கள் இப்படியாய் சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ்ந்திருப்போம், எங்கள் வாழ்க்கை எல்லாம் இனி சந்தோஷமும் சமாதானமும் என்று நினைத்தோம். ஆனால் இப்படி ஒரு சிக்க முடியாத சிக்கல், ஒரு சிக்க முடியாத வலுவனுக்குள்ளே போய் அகப்பட்டுக் கொள்வோம் என்று நாங்கள் நினைத்து கூட பார்க்கவில்லை என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு நேரம் உங்கள் சூழ்நிலை வேடனுடைய கண்ணியில் அகப்பட்ட குருவி போல என்றும் தப்பித்து செல்ல முடியாத பல்வேறு பிரச்சனைகளின் போராட்டத்திலே நீங்கள் சிக்கிக் கொண்டிருக்கலாம். எல்லாவற்றிற்கும் காரணம் ஒருவேளை உங்களுடைய பண நெருக்கடியோ பொருளாதார பிரச்சனைகளோ இருக்கலாம். ஆதலினால் கர்த்தர் என்று உங்களோடு கர்த்தருடைய சகல ஆசீர்வாதங்களும் எப்படி வந்து சேரும், எப்படி நீங்கள் விடுதலை அடைய முடியும் என்பதை குறித்து தியானித்து இன்று ஜெபிக்க போகிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, 2 கொரிந்தியர் 9:8 சொல்லப்பட்டது போல நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமுடையவர்களாய் இருப்பீர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தருடைய கைத்திறமை பாருங்கள். அவர் என்ன செய்ய முடியும் என்று நீங்கள் நிதானித்து அறிந்து ஜெபியுங்கள். நிச்சயமாய் நீங்கள் அறிகிற இந்த சத்தியம் உங்களை எல்லா இந்த சத்துருக்களின் போராட்டங்களில் இருந்தும், எல்லா விதமான சிக்கல்கள், சிரமங்கள், பொருளாதார நெருக்கடிகள் மற்றும் கடன் கஷ்டங்களில் இருந்தும் இந்த சத்தியமே, இந்த தேவனுடைய வார்த்தையே, சத்தியத்தை அறிகிற உங்களுக்கு இந்த சத்தியமே விடுதலையை கொடுக்கும். எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து விடுதலையை பெற்றுக் கொள்வீர்கள். பாருங்கள், யோவான் 10:10 சொல்லப்பட்டிருக்கிறது, திருடன் திருடவும் உங்களுடைய நன்மையை, உங்களுடைய ஆசீர்வாதங்களை, உங்களுடைய செழிப்பை, உங்களுடைய ஆரோக்கியத்தை, ஐஸ்வர்யத்தை திருடவும் கொல்லவும் அதையெல்லாம் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் என்று கர்த்தரை சொல்லுகிறார். ஆனால் கர்த்தரோ, நானோ என் பிள்ளைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும், ஆங்கில வேதாகமங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஜீவன் என்ற வார்த்தையை லைஃப், உங்களுக்கு லைஃப் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும், உங்கள் வாழ்க்கை, உங்கள் ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, 1 சாமுவேல் 2:7-8 வாசித்தீர்கள். ஆனால் கர்த்தரே தரித்திரியம் அடைய செய்கிறவரும் உங்களை ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாயிருக்கிறார். அவரே தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமாயிருக்கிறார். ஓ, எத்தனை ஒரு அற்புதமான சத்தியம் பாருங்கள். கர்த்தரே தரித்திரியம் அடைய செய்கிறவரும். ஐயா, இந்த கர்த்தர் நீங்கள் ஆராதிக்கிற, நீங்கள் யாரை நோக்கி ஜெபிக்கிறீர்களோ, யாரோ நம்பி வந்து காத்திருக்கிறீர்களோ, இந்த தெய்வமே உங்களை ஐஸ்வர்யம் அடைய பண்ணவருமாய் இருக்கிறார். அவரே தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமாய் இருக்கிறார். நிச்சயமாய் உங்களை உயர்த்துவார். எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து உங்களை விடுவித்து உங்களுக்கு தேவையான சம்பூர்ணத்தை கொடுத்து உங்களை ஐஸ்வர்யம் அடைய செய்து உங்களை மகிழ்ச்சியிலும் சமாதானத்திலும் சந்தோஷத்திலும் நிறைய பண்ணுவார். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், இந்த திருடவும் கொல்லவும், ஐயா, உங்களுடைய சந்தோஷத்தை, சமாதானத்தை, ஆஸ்தியை, அந்தஸ்தை, ஆரோக்கியத்தை, ஐஸ்வர்யத்தை திருடவும் அழிக்கவும் வருகிறான். இவனிடம் இருந்து ஒரு விடுதலையை கர்த்தர் என்று உங்களுக்கு கொடுப்பார். பாருங்கள், அவர் சிறியவனை பொழுதில் இருந்து எடுத்து எளியவனை குப்பியில் இருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களுடைய உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ணுகிறார். ஏனென்றால் பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மீது பூச்சக்கரத்தை ஸ்தாபித்தார் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவர் சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறார். மைட்டி காட். எத்தனை பிரச்சனைகள், ஆபத்துகள், உபத்திரவங்கள், துன்பங்கள், சோதனைகள் இருந்தாலும் சரி, அங்கே இருந்து உங்களை எடுத்து அவர் உயர்த்த முடியும். அருமையான தேவ பிள்ளைகளை, உயர்த்து
உயர்த்துகிறது மாத்திரமல்ல, உங்களை தேவர்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். ஓ மைட்டி காட், இதை விட என்ன பாக்கியம் உலகத்திலே இருக்கிறது? இதை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே செய்து நிறைவேற்றுவதற்காக ஜெபிப்போம். அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் எபேசியர் 3:20 சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்ய வல்லமையின்படி, கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவர். அல்லேலூயா. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நன்றாக கருத்திலே கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை எல்லாவற்றிலும் நீங்கள் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி விரும்புகிறார். உங்களுக்கு இருக்கிற வியாதிகள், கஷ்டங்கள், உங்களுக்கு இருக்கிற பல்வேறு பாவ சாப கட்டுகள், மந்திர சூனிய பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் இருந்து நீங்கள் விடுபட்டு நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி விரும்புகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நீதிமொழிகள் 3:9-10 இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளிலே திராட்சை ரசம் புரண்டோடும். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்பொழுது உங்கள் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உங்கள் ஆலைகளிலே திராட்சை ரசம் புரண்டோடும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நிச்சயமாய் கர்த்தர் சொல்லி இருக்கிற அற்புதமான வார்த்தைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே வந்து பலிக்கும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. சங்கீதம் 37:11 சொல்லப்பட்டிருக்கிறது, சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினாலே மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் நிச்சயமாய் கர்த்தருக்குள்ளே தாழ்மையாய் சாந்த குணம் உள்ளவர்களாய் பொறுமையாய் காத்திருப்பீர்களே, ஆனால் நிச்சயமாய் நீங்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வதோடு மிகுந்த சமாதானத்தினால் மனம் மகிழ்ச்சியாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 112. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, எத்தனை ஆபத்துகள், உபத்திரவங்கள், சோதனைகளில் இருந்தாலும் சரி, இந்த இயேசு, இந்த கர்த்தர் உங்களை, இந்த சத்தியம் உங்களை எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து நிச்சயமாய் உங்களை விடுதலை செய்யும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட அவர் நிச்சயமாய் வேதனையை கூட்டார். எல்லா கடன், கஷ்டம், நெருமை, தோல்வி, எல்லா விதமான தரித்திரங்களிலும் இருந்து, எல்லா விதமான குறைபாடுகளிலும் இருந்து கர்த்தர் உங்களை விடுவித்து இன்று விடுதலை கொடுத்து உங்களை எல்லா சகலவித கிருபையையும் உங்கள் வாழ்க்கையிலே பெருகச் செய்வார். அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். நிச்சயமாய் இந்த ஜெபம், இந்த அதிகாலை ஜெபம் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு வல்லமையான மாற்றங்களை, மகிமையான மாற்றங்களை கொண்டு வரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த இயேசு உங்களை பாவங்கள், எல்லா சாபங்கள் மற்றும் எல்லா விதமான வியாதிகள், துன்பங்கள், வருத்தங்களிலும் இருந்து விடுவிக்கிறவர். உங்களை சகல விதமான நல்வழியிலும் முடிசூட்டுவார். எல்லா கடன்கள், கஷ்டங்கள், பொருளாதார நெருக்கடிகளிலும் இருந்து, எல்லா விதமான பொருளாதார பண விஷயங்களிலே இருக்கிற எல்லா சிரமங்களிலும் இருந்து இன்று உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் குடும்பமாய் நிச்சயமாய் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். இனிமேலும் உங்களை இது போன்ற எந்த வறுமையோ கடனோ கஷ்டமோ உங்களை ஆளுகை செய்ய முடியாது. கடனிலும் கஷ்டத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற, துக்கத்திலும் துயரத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்கள் வீடுகளிலும் சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகும். பிள்ளைகளோ, இன்று நாம் ஜெபிக்க போகிறோம். நிச்சயமாய் கர்த்தர் இது போன்ற எல்லா துன்பங்கள், துயரங்கள், ஆபத்துகளிலும் இருந்து உங்களை நீக்கி உங்களை விடுவித்து, உங்களை ரட்சித்து, ஆசீர்வதித்து உங்களை மகிமைப்படுத்தும்படியாய் கடந்த 2 நாட்களும் வந்த செய்திகளை நிச்சயமாய் அதிகாலை இரவு ஜெபங்களை தியானியுங்கள். இனி வருகிற ஜெபங்களையும் தியானியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அதிசயமான அற்புதமான காரியங்களை செய்வதை நீங்கள் உணர்வீர்கள். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த ஜெப வேளையில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் பூரண கிருபை உண்டாகும்படியாய், பரிபூரண கிருபை, தேவ கிருபை இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் குடும்பங்களையும் சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. சகல விதமான கிருபையையும் சம்பூரணமாய் பெருகச் செய்கிற உம்முடைய கிருபாசனத்தண்டைக்கு வந்து
வந்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் இந்த பிள்ளைகளின் மீது இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இனி வாழ்வதா சாவதா, அல்லது இதோடு வாழ்க்கையை முடித்துக் கொள்ளுவோமோ, அல்லது இனி வாழவே முடியாதோ என்று பல்வேறு பிரச்சனைகளோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் உன்னுடைய அனுக்கிரகத்தின் ஆவி இறங்கி வரும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு பரிபூரண சமாதானம் என்று இப்பொழுதே இந்த ஜெபவேளையிலே தரித்திருக்கிற ஒவ்வொருவர் மீதும் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எத்தனை பாடுகள் உபத்திரவங்களில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, எத்தனை வறுமையிலும் கஷ்டத்திலும் கடனிலும் அவமானத்திலும் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, இன்று ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய், ஒரு சின்னவராய் சிறியவராய் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களாய் குப்பையிலும் புழுதியிலும் வாழ்கிறது வேண்ட சூழ்நிலையிலே யாரும் மதிக்காத, யாரும் கண்டுகொள்ளாத, எளிமையாய் அற்பமாய் பார்க்கிற சூழ்நிலைகளிலே வாழுகிற பிள்ளைகளுக்காக நீ பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்கள் வாழ்க்கையிலே ஐயாவில் கொடுக்க போகிற மகிமையான மாற்றங்கள் இன்று இந்த அதிகாலை வேளையிலே தொடங்கும்படியாய், இவர்களுக்காய் ஒரு நல்ல செய்தி கடந்து வரும்படியாய், நல்ல கான்ட்ராக்டுகள் கடந்து வரும்படியாய், நல்ல ஜாப் ஆர்டர்ஸ் கடந்து வரும்படியாய், நல்ல வேலைக்கான உத்தரவுகள் கடந்து வரும்படியாய், நல்ல ப்ராஜெக்டுகள் கடந்து வரும்படியாய் என் தெய்வமே உடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. கர்த்தாவே, உடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கிற ஐயா வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டியின் கரங்களை நோக்கி இருக்குமா போல, என் தெய்வமே வேலைக்காரர்களின் கண்கள் எஜமானுடைய கரங்களை நோக்கி இருக்குமா போல, நோக்கி இருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளுக்காக நீர் வளரும்படியாய் உங்களுடைய கிருபாசனத்தன்மையை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்காய் என் தேவனாகிய கர்த்தருடைய இரக்கம், மனதிருக்கம், கிருபையும் காருண்யமும் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா உபத்திரவங்களும் மாறி போகும்படியாய், எல்லா விதமான சிக்கல் சிரமங்களும் இன்று இப்பொழுதே மாறி போகும்படியாய், இன்று ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியுடைய வாழ்க்கையில் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இனி கண்ணீரிலும் கவலையிலும் இவர்கள் இல்லாதபடி ஒரு நாள் அதிசீக்கிரத்திலே இந்த லேசான உபத்திரவங்கள் நீங்கி போகட்டும், என்று நீங்கி போகட்டும். என் இயேசுவின் நாமத்தினாலே அவைகள் நீங்கி போகட்டும். அவைகள் இவர்களுக்கு நித்திய கனமகிமையை கொண்டு வரும்படியாய், நித்தியமாய் இவர்களும் இவர்கள் பிள்ளைகளுமாய் குடும்பமாய் ஐயா பிள்ளைகளோடு கணவன் மனைவியாய் பெற்றோரோடு வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருக்கும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் வழங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளும் நீக்கப்படும்படியாய், எந்த சாபமோ பரம்பரை சாபமோ இவர்களுடைய ஆசீர்வாதங்களை தடுக்காதபடி இன்று இயேசுவின் நாமத்தினாலே அவற்றை கட்டி அப்புறப்படுத்துகிறோம். mighty name of Jesus. எல்லா நந்திர பில்லிசூனிய மாந்திரிய கட்டுகளும் பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா செய்கனைகளும் இன்று என் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சங்கரிக்கப்படும்படியாய் என் தேவனே, நீரோ தரித்திரியம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுவருமாய் இருக்கிறீர், நீரோ தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர் என்று 1 சாமுவேல் 2:7 அந்த அருமையான தாயார் அன்னாள் சொன்னது போலவே இவர்கள் வாழ்க்கையில் அற்புதமான காரியங்கள் நடக்கட்டும் சுவாமி. இவர்களை நீ உயர்த்துகிறவராய், ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவராய், உங்கள் அனுக்கிரகம், கிருபை, சமாதானம் இவர்கள் மீது இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இவர்கள் வாழ்க்கையிலே ஒரு லைஃப் வாழ்க்கை உண்டாயிருக்கவும், இவர்களுக்கு நல்ல வாழ்க்கை உண்டாயிருக்கவும், அந்த வாழ்க்கை பரிபூரணப்படவும் வந்து எண்ணி சொன்னீங்களா சுவாமி. இவர்கள் வாழ்க்கையிலே ஐயா ஒரு பரிபூரணம் உண்டாகும்படியாய், இவர்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமுடையவர்களாய் வாழும்படியாய் என் தெய்வமே, இவர் ஆத்துமா வாழ்கிறது போல இவர்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் ஐயா மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே பொக்கிஷங்களின்படியே வானத்தின் பலகணிகளை திறந்து, பரலோகத்தின் மதகுகளை திறந்து, உன்னுடைய நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறந்த உன்னுடைய பிள்ளைகளை இடம் கொள்ளாமல் போக மட்டும் என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இவர்களும் இவர்கள் பிள்ளைகளுமாய் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருக்கும்படியாய் ஐயா தேசத்திலே அநேக சாதி ஜனங்களுக்கு முன்பாக இவர்கள் உற்றார் உறவினர்கள் ஊரார் உலக
உலகத்தாருக்கு முன்பாக உம்முடைய பிள்ளைகள், உண்மை ஆராதிக்கிறவர்கள், உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டவர்கள், உனக்கென்று வாழுகிறவர்கள், உம்முடைய சொந்த ஜனம் என்பதை இவர்களை பார்க்கிறவர்கள் எல்லோரும் கண்டு கொள்ளும்படியாய் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்று பிரத்யேகமான வாசல்களை திறக்கும்படியாய் செபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எந்த சூழ்நிலையிலோ, எந்த பிசினஸ்ல, ஐயா, எந்த தொழில, வாழ்க்கையிலோ, எந்த பிரச்சனையில இவர்கள் அயப்பட்டு மீள முடியாது இருக்கிறார்களோ, மிக நீண்ட நாட்களாய் திறக்கப்படாத வாசல்கள் திறக்கப்படும்படியாய், நடக்காத நல்ல காரியங்கள் நடக்கும்படியாய், ஐயா, நிறைவேறாத ஆசைகள் நிறைவேறும்படியாய், என் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே எல்லா தடைகளும் உடைக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபை பரிபூரணமாய் இவர்கள் மீது இறங்கி வரும்படியாய், என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் இவர்களை பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். சுவாமி, நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரால் வல்லமையாய் இறங்கும்படியாய், அதிசயங்களை செய்கிற உம்முடைய கரம் இறங்கி ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த அதிகால வேளையில் தொடும்படியாய் நன்றி செலுத்துகிறோம். அதிகால வேளையிலே ஆச்சரியமான அற்புதமான காரியங்கள் இவர்கள் வாழ்க்கையிலே தொடங்கட்டும். ஐயா, நன்றோ சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகட்டும். நித்திய மகிழ்ச்சி இவர்கள் தலையின் மீது, இவர்கள் பிள்ளைகளுடைய வம்சங்களின் குடும்பங்களின் மேல் அமரும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்கிற நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, சமூகத்திலே இந்த பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துவீராக. அன்பரும் அத்வரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இன்று நம்மில் எத்தனையோ பேர் மீள முடியாத கடனில் இருக்கிற ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் அகப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். மீள முடியாத கடனில் இருக்கிற உங்களை அநேக ஜாதிகளுக்கு, அநேக பேர்களுக்கு கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றுகிற ஒரு அற்புதமான நிலைமையை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்று இன்று அதிகாலை வேளையிலே நாம் தியானிக்க போகிறோம். எனக்கு அன்பான, எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு காரியத்தை நன்றாக கருத்திலே கொள்ளுங்கள். இந்த கடைசி காலத்திலே வரப்போகிற பல்வேறு உபத்திரவங்கள், பாடுகள், வேதனைகள், பூமி அதிர்ச்சிகள், கொள்ளை நோய்கள் என்கிற அநேக அடையாளங்கள் சொல்லப்பட்டதை போன்று இன்று கடன் என்கிற ஒரு வகையான படுகொலி அநேகரை தன் கோர வலைக்குள் வீழ்த்தி தள்ளியது. ஐயா, கொள்ளை நோயை போன்ற அநேகரை கொள்ளை கொண்டிருக்கிற, அநேகரை பிடித்து அமுக்கிக் கொண்டிருக்கிற அல்லது அடைத்து வைத்திருக்கிற இந்த மகா கொடூரமான கடன் என்கிற கோர வலைக்குள்ளே அநேகர் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு அசூர அரக்கனை போல் அநேக குடும்பங்களை, ஏன் நல்ல தேவ பிள்ளைகளையும் கூட இது விட்டு வைக்கவில்லை. அநேகர் உயிரை குடித்திருக்கும் இந்த அசிரியன் அநேகரை, ஏன் என் அன்பு சகோதர சகோதரிகளை கூட வாழ்வதா சாவதா, இனி சாவதே மேல், ஐயா, இனி வாழ்வதா சாவதா, இப்படி லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கடனில் அகப்பட்டுக் கொண்டேனே, இனி வாழ்வதை விட சாவதே மேல் என்ற அதல பாதாளத்தில் தள்ளி இருக்கிறான் இந்த கொடிய அரக்கன். இருந்த போதிலும் கடன் வாங்கி பிழைத்துக் கொண்டவர்களும், கடன் வாங்கி செழித்திருப்போர்களும், கடன் வாங்கி வாழ்ந்து கொண்டிருப்போரும் பாருங்கள், எத்தனையோ முன்னேறியவர்களையும் கடனை திருப்பி கொடுத்தவர்களை நல்ல சாட்சிகளை நாம் கேட்க முடியும். கொடுக்கும் பொழுது தெய்வத்தை போன்று காட்சி தருபவர் அநேகருக்கு அதை திருப்பி கேட்கும் பொழுது அழித்து கெடுக்கும் சாத்தானை போல் தெரிகிறார்கள் என்றால் அது நிச்சயமான உண்மை. ஆனால் நமது சத்திய வேதம் சொல்லுகிறது, நீதிமானோ இறங்கி கடன் கொடுக்கிறான். நன்றாக கவனியுங்கள். நீதிமானோ இறங்கி கடன் கொடுக்கிறான், துன்மார்க்கனோ கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான். ஐயா, சங்கீதம் 37:21 இப்படியாக சங்கீதக்காரன் சொல்லுகிறார், துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான், நீதிமானோ இறங்கி கடன் கொடுக்கிறான். இந்த அதிகாலை வேளையிலே ஐயா, இந்த தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள், ஐயா, நான் பட்ட கடனை எப்படி அடைக்க வேண்டும், அதை எப்படி நான் சொன்னபடியே அடைக்க வேண்டும் என்று நான் காத்திருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுகிறது எனது காதிலே விழுகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாக இந்த கர்த்தர் உங்களை நிச்சயமாக நீங்கள் பெற்ற கடனை எல்லாம் அடைக்கும்படியாய், ஐயா, இந்த உபத்திரவங்கள், இந்த கஷ்டங்களில் இருந்து உங்களை காப்பாற்ற உதவியவர்களுக்கு, ஒருவேளை அவர்கள் நல்ல உள்ளத்தோடு செய்தவர்களுக்கு அதை திருப்பிக் கொடுக்கிற ஒரு பலனை, ஒரு தகுதியை, ஒரு ஆசீர்வாதத்தை இந்த தேவன் உங்களுக்கு கட்டளையிடுவார் என்பதிலே மாற்றமே இல்லை.
பாருங்கள், இது எத்தனை கொடுமையான காரியம். நீதிமொழிகள் 22:7 சொல்லப்பட்டிருக்கிறது, ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. ஐயா, எத்தனை பாடுகள், உபத்திரவங்கள் பாருங்கள். கடன் வாங்கியவன் ஒருவேளை முன்னேறி தப்பித்து விட்டால் ஓகே, இல்லை என்றால் கடன் கொடுத்தவனுக்கு கடன் வாங்கினவன் அடிமையாய் இருக்கிறான் என்று வேதமே சொல்லுகிறது. இப்படியாய் பல்வேறு பிரச்சனைகளிலும் துன்பங்களிலும் நீங்கள் அகப்பட்டிருக்கலாம். ஆதலினால் தான் பவுலடியார் இப்படியாக ரோமர் புஸ்தகத்திலே சொல்லுகிறார், 13:8 எழுதப்பட்டிருக்கிறது, ஒருவரிடத்திலும் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் தேவ பிள்ளைகள் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். ஐயா, ஒருவரிடத்திலும் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல், ஒரு மனுஷங்கிட்ட நம்ம அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் நிச்சயமாக எந்த ஆபத்திலும் எந்த சிக்கலிலும், ஐயா ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்னாரே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, அது என்ன வருத்தமா இருந்தாலும் சரி, எத்தனை பைனான்ஸ் ப்ராப்ளம், பொருள் ப்ராப்ளம், பண நெருக்கடியாக இருந்தாலும் சரி, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொன்னவர், வாக்கு மாறாதவர். பாருங்க, இன்னும் சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும், ஐயா அந்த செக்குலர் சிக்கலில் இருந்து எப்படி தப்பித்துக் கொள்ளுவேன், இந்த காரியங்களில் இருந்து நான் எப்படி விடுபட முடியும், எப்படி சுகமடைய முடியும், எப்படி இந்த காரியங்களில் தப்பிக்க முடியும் என்று நினைத்துக் கொண்டிருப்பதை காட்டிலும் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் உங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது உங்கள் எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் வந்து உங்களை சூழ்ந்து கொள்ளும் என்று சொன்ன நல்ல வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும். ஆனால் நாமோ பொறுத்திருக்க மனமில்லாமல் அநேக முறை ஆத்திரப்பட்டு, அநேக முறை பேராசையால் இழுக்கப்பட்டு, அநேக முறை நியாயமான காரியங்களினால் தள்ளுண்டும் கூட வேத சட்டத்திற்கு புறம்பாய் சில வேளைகளில் சென்று விடுகிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாக நாம் அநேக முறை அகப்பட்டுக் கொள்ளுகிறோம் என்று தான் சொல்ல வேண்டும். கர்த்தருக்கு சித்தமில்லாத ஒரு சூழ்நிலைக்கு நாம் செல்லும் பொழுது கூட அநேகர் இது போன்ற சிக்கல்களிலே அகப்பட்டுக் கொள்ளுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீதிமானுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும். ஐயா, அதுல இருந்து அவங்க ஒருவேளை வெளியே வர முடியாது, வெளியே வர இயலாது. நீங்களும் ஒருவேளை அது போன்ற சூழ்நிலையில் அகப்பட்டு தவித்துக் கொண்டிருக்கலாம். எப்படி நான் இந்த கடத்தை அடைக்கப் போகிறேன், ஐயா இந்த கடன்களை எப்படி அடைக்கப் போகிறேன், என் சூழ்நிலைகள் மகா கொடியது, என் சிச்சுவேஷன்ஸ் மகா கொடியது, என்னுடைய தேவை, என்னுடைய கடனின் அளவு பல லட்சங்கள் கோடியை தொட்டுவிட்டது, நான் என்ன செய்ய முடியும் என்று நீங்கள் கேட்கலாம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரோ அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவர்களை விடுவிப்பார் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஆதலினால் பயப்படாதிருங்கள், நிச்சயமாக கர்த்தர் உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளை மாற்றுவார். நீ நிச்சயமாக கடன் கொடுக்கிறவர்களாய் மாறுவீர்கள், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவர்களாய் மாறுவீர்கள். இன்று ஒருவேளை நீங்கள் மீள முடியாத கடனில் இருந்தாலும் கர்த்தரை பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த அதிகாலை ஜெப வேளையிலே, ஐயா இந்த சாபம் எனக்கு தேவையில்லாத ஒன்று, என்னை விட்டு இது மாறட்டும், எனக்காக நீரே கல்வாரி சிலுவையிலே சாபமானீரே, இந்த சாபம், கடன் என்கிற சாபம் என்னை விட்டு மாறி போகட்டும் என்று நீங்க சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு செவி கொடுப்பார், உங்களை அதில் இருந்து மாற்றுவார். எப்படி அடைத்தோம் என்று தெரியாமல், ஐயா என் கடன்கள் எல்லாம் எப்படி மாறியது, பல லட்சம் கடன்கள், நான் ஒன்றும் செய்யவில்லை, எப்படி மாறியது என்று தெரியவில்லை, எப்படியோ ஆச்சரியமாய் அதிசயமாய் மாறிவிட்டது என்று சொல்லுகிற அநேக சாட்சிகளை நான் கேட்டிருக்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவார், உங்களை கைவிடவே மாட்டார். பாருங்கள், உங்களை விட்டு விலகாதிருக்கவர், அவரே சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுகிறதும் இல்லை, உன்னை கைவிடுகிறதும் இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, ஐயா யுத்தம் கர்த்தருடையது, அம்மா யுத்தம், இந்த பிரச்சனை கர்த்தருடையது, கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் அமர்ந்திருந்து என் பிள்ளைகளே அங்கும் இங்கும் ஓடாதபடி, ஐயா வட்டிக்கு மேல் வட்டி வாங்கி கஷ்டப்பட்டு அலைந்து திரியாதபடி என் சமூகத்திலே வந்து காத்திருங்கள். நீங்கள் அமர்ந்திருந்த கடத்தை யாரையா கட்டுவா, ஐயா நாங்க வேலை செய்யாம இருந்தா யாரையா கட்டுவா, சும்மா இருந்தா கட்ட முடியுமா, வாழ முடியுமா, சாப்பிட முடியுமான்னு நீங்க கேட்க முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, அதிகாலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்திருங்கள். ஐயா அமர்ந்திருக்கிறதுங்கிறது நாள் முழுவதும் சோம்பேறித்தனமா இருப்பது அல்ல, கவலை இல்லாமல் இருப்பது அல்ல. உங்கள் கண்ணீர்களை, கவலைகளை எல்லாம், உங்கள் கஷ்டங்களை எல்லாம்
தேவனுடைய சமூகத்தில் ஊற்றிவிடுங்கள். அவர் உங்களுக்கு நல்ல வழியை காட்டுவார். ஐயா, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான mighty God, what a wonderful God. நீ என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்கள் அறியாததும் உங்களுக்கு எட்டாததுமான, நீங்க பிடிச்சு கொள்ள முடியாத, நீங்க நடத்த முடியாத, நீங்க போக முடியாத நாடுகளுக்கு உங்களை கொண்டு போவார். நீங்கள் கடந்து செல்ல முடியாத, யாரும் எதிர்பார்க்காத நாடுகளுக்கு உங்கள் பிள்ளைகளை எடுத்து செல்லுவார். ஐயா, திடீரென்று வருகிற ஒரு விசா, திடீரென்று வருகிற ஒரு நல்ல செய்தி, திடீரென்று வருகிற ஒரு பிசினஸ் தொடர்பு, திடீரென்று வருகிற ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையிலே ஆச்சரியமாய் அதிசயமாய், பூமியும் அதன் நிறைவும் என் அப்பனுடையது என்று சொல்லுங்கள். பூமியும் அதன் நிறைவும் என் கர்த்தருடையது என்று சொல்லுகிறதை காட்டிலும் அது என் அப்பனுடையது, என் அப்பனே கர்த்தர், ஜீவனுள்ள தெய்வம் என்று சொல்லுங்கள். என்னை நடத்த, என்னை பாதுகாக்க, எனக்குள்ள எல்லா உபத்திரவங்களையும் சிக்கல்களிலும் சோதனைகளிலும் இருந்து என்னை விடுவிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். He is the capable God. அப்படி சொல்லுங்க, நிச்சயமாய் நீங்கள் அமர்ந்திருப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஆண்டவர் சொல்றார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். உங்க கடனை பிரச்சனைகளை எல்லாம் நான் எப்படி மாத்துறேன், என்ன மாதிரி உங்களுக்கு நல்ல தொழில் சான்ஸ்களை, விசாக்களை, நல்ல நாடுகளுக்கு கொண்டு செல்லுகிற காரியங்கள், நல்ல குடும்பங்களோடு திருமணங்களை இசைத்து நடத்துகிற காரியங்கள், நல்ல பிசினஸ்ல பார்ட்னராய் கொண்டு போகிற நல்ல அனுபவங்கள், ஓ ஆச்சரியமாய் அந்தகார பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்திலே இருக்கிற புதையல்களையும் கொடுத்து உங்களை அவர் அற்புதமாய் அதிசயமாய் மாற்ற முடியும் என்று விசுவாசியுங்கள். அது ஒரு சாபம். அதை பாருங்க, கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் சுமந்து தீர்த்த சாபம் என்பதை மறந்து விடாதீர்கள். ஐயா, நம்முடைய சாபம், நாம் பெற வேண்டிய, நம்முடைய பாவங்களின் நிமித்தமாய் நாம் பெற வேண்டிய சாபங்களை அவர் கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் நமக்காக சாபமானார், சாபங்களை சுமந்து தீர்த்தார். இது யாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். சங்கீதக்காரன் இப்படியாக சங்கீதம் 109:11 சொல்லுகிறார், கடன் கொடுத்தவன் அவனுக்கு, என் விரோதிக்கு, என் துன்மார்க்கனுக்கு, அவனுக்கு உள்ளதை எல்லாவற்றையும் அபகரித்துக் கொள்ளுவானாக. அவன் பிரயாசத்தின் பலனை அந்நியர் பறித்துக் கொள்ள கடவர்கள். இது சாபம். உபாகமம் 28:44 சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் உன்னிடத்தில் கடன்படான், உன் எதிரி, அவன் துன்மார்க்கன் உன்னிட்ட கடன்படான். கர்த்தருடைய வார்த்தையை கேட்காத, கர்த்தருடைய கற்பனைகளை கீழ்ப்படியாத நீ அவனிடத்தில் கடன்படுவாய். அவன் தலையாய் இருப்பான், நீ வாளாய் இருப்பாய். சாபம். உன் நிலத்தின் கனியையும் உன் பிரயாசத்தின் எல்லா பலனையும் நீ அறியாத ஜனங்கள் புசிப்பார்கள். நீ சகல நாளும் ஒடுக்கப்பட்டும் நொறுக்கப்பட்டும் இருப்பாய். இது சாபம். அருமையான தேவ பிள்ளைகளை நன்றாக கவனியுங்கள். ஐயா, இது சாபமாகவே வேதத்திலே சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த சாபங்களை மாற்றுவதற்கு, இந்த சாபத்தையும் நன்றாக கவனியுங்கள், இந்த சாபத்தையும் மாற்றுவதற்காகத்தான் என் இயேசு கல்வாரி சிலுவையிலே உனக்காகவும் எனக்காகவும் கர்த்தர் மரித்தார், நமக்காக சாபமானார். நம்முடைய சாபங்களை எல்லாம் கல்வாரி சிலுவையிலே பாடுகள், துக்கங்கள், வருத்தங்கள், வேதனைகளை சுமந்து தீர்த்தார் என்று நம்புங்கள், விசுவாசியுங்கள். ஆச்சரியமான, நீங்கள் உனக்கு நீ எட்டாததும், உனக்கு எட்டாததும், உனக்கு புரியாததும், நீ அறிந்து கொள்ள முடியாததுமான பெரிய காரியங்களை செய்து கர்த்தர் உங்களை விடுவிப்பார். அருமையான தேவ பிள்ளைகளை பாருங்கள், கர்த்தர் கொடுக்கிற இந்த மாதிரி சூழ்நிலையில இருந்து, இந்த மீள முடியாத கடனில் இருக்கிற உங்களை அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவர்களாக கர்த்தர் எப்படி மாற்றுவார் கவனிப்போம். பாருங்கள், உபாகமம் 15:5 சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர், என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்று அழுது கொண்டிருக்கிற, இன்று துக்கத்திலும் வேதனையிலும், ஐயா என்னை யார் எனக்கு உதவி செய்வார்கள், நான் இதில் இருந்து எப்படி மீள முடியும்? நோ நோ பாசிபிள். வழியே இல்லை, மார்க்கமே இல்லை, யாருடைய உதவியும் இல்லை, தப்பி செல்வதற்கு ஒரு வழியும் இல்லை என்று சொல்லுகிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, இயேசுவே வழி என்பதை மறந்து விடாதே. வாயை திறந்து சொல்லுங்க, இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். வாழ்வா சாவா, ஐயா வாழ்றதா சாகிறதா நினைக்கிற உனக்கு ஜீவனாய் இருக்கிற கர்த்தர், அவரை உனக்கு வழியாகவும் ஒளியாகவும் இருப்பார், உன் மீது உதிப்பார். கவலைப்படாதிருங்கள். உன் தேவனாகி கர்த்தர் உனக்கு சுதந்தரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். நம்புங்கள், நம்புங்கள், நம்புங்கள். என்னை சொல்லுங்க, இந்த கடன்ல 1000 கடன்ல இருந்தாலும் சொல்லுங்க, என் தேவனாகி கர்த்தர் எனக்கு சுதந்தரிக்கும்படி கொடுக்க போகிற தேசத்திலே எனக்கும் என் பிள்ளைகளுக்கும், ஐயா எங்களை மென்மேலும் ஆசீர்வதி
ஆசீர்வதிப்பார், மென்மேலும் ஆசீர்வதிப்பார். என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு சொன்னபடி என்னை ஆசீர்வதிப்பதினால் நான் அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன். நானோ கடன் வாங்குவதில்லை. நான் அநேக ஜாதிகளை ஆளுவேன், என்னையோ ஒருவனும் ஆளுவதில்லை. உபாகமம் 15:5 மற்றும் 6 மறுபடி சொல்லுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும். உபாகமம் 28:12 சொல்லுகிறது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கை ஒருவேளை இந்த கடன் பிரச்சனைகளினால் வனாந்தரம் போலாகி இருக்கலாம். யாரும் சீண்டாத, யாரும் தேடாத, யாரும் மதிக்காத ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் சென்றிருக்கலாம். ஐயா, என் வாழ்க்கை, என் பிள்ளைகள் எப்படியோ இருக்கும் என்று நான் நினைத்தேன். என் பிள்ளைகளை எங்கெங்கோ படிக்க வைக்கலாம். ஐயா, நல்ல உன்னதமான நிலைக்கு என் பிள்ளைகள் செல்வார்கள் என்று நினைத்தேன். எவ்வளவோ வருமானம் வந்தது, வீடு நிறைய பொன்னும் வெள்ளியும் வந்தது போல அநேக வருமானங்கள் கோடிக்கணக்கில் வந்தது. ஆனால் இன்றோ நான் கடன் பட்டு கலங்கி நிற்கிறேன். எத்தனையோ நல்ல சந்தர்ப்பங்கள் வந்தது. இன்று இந்த கடன் பிரச்சனைகளால் நான் நடுக்கடலிலே அமிழ்ந்து போகிற ஒரு படகை போன்று நானும் என் குடும்பமும் நிலைகுலைந்து நிற்கிறோம் என்று சொல்லுகிறீர்களா? என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வனாந்தரமான வாழ்க்கை, ஐயா, அவாந்தர வெளி போன்று சுடுகாடு போன்று இருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தரே சொல்லுகிறார், ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழையை பெய்யவும். Mighty God, மழையை பெய்ய பண்ணுவார். உங்க வனாந்தரமான சூழ்நிலையிலே மழையை பெய்ய பண்ணுவார். வருமானங்களை பெருக்குவார், நல்ல தொழில்களை தருவார். அன்பு சகோதர சகோதரிகளை, ஒரு காரியத்தை நன்றாக கருத்திலே கொள்ளுங்கள். ஐயா, என்கிட்ட பைசா இல்ல, முதல் இல்ல, யார் உதவியும் இல்ல, ஒன்றுமே இல்லை என்றாலும் எல்லாவற்றையும் ஒன்றுமே இல்லாமையில் இருந்து சிருஷ்டிக்கிற சிருஷ்டிகர்த்தா என்னோட இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிக்கையிடுங்கள். அவர் எல்லாவற்றையும் உருவாக்க முடியும். என்ன சொல்றார்? ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளில் எல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். அல்லேலூயா. எவன் வீட்டு பொக்கிஷ பெட்டியாவது அல்ல, அல்லது ஏதோ ஒரு இடத்துல அல்ல. கர்த்தர் உனக்கு வானத்தின் நல்ல பொக்கிஷசாலையாகிய, தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். அப்பொழுது நீயும் உன் பிள்ளைகளும் அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீர்கள், நீங்களோ கடன் வாங்குவதில்லை. இது ஏன் வார்த்தை இல்ல, உங்களை ஏதோ என்கரேஜ் பண்றதுக்காக, உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக சொல்லுகிற வார்த்தை அல்லவே அல்ல. இது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை, என்றென்றும் அழியாத, என்று மாறாத, ஒரு நாளும் தோற்று போகாத அற்புதமான வார்த்தைகள். இது உங்கள் வாழ்க்கையிலே பலிக்கும், மாற்றமே இல்லை. இப்பொழுதே எடுங்க இந்த ஃபைலை, அப்படியே முதல்ல எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், ஐயா, உங்க ஃப்ரெண்ட்ஸ், வட்டாரங்கள், தெரிந்த அறிந்த எல்லா வாட்ஸ்அப் குரூப்லயும் இப்பொழுதே ஆமென் போட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நிச்சயமா ஷேர் பண்ணுங்க. இந்த காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, இதை நீங்கள் ஷேர் பண்ணி அநேகருக்கு இதை நல்ல செய்தியாய் அனுப்பும் பொழுது, அருமையான தேவ பிள்ளைகளே, ஐயா, ஒரு தலைவன் வந்து ஆண்டவர்கிட்ட சொல்றான், ஐயா, என் மகள் மரித்து போனாள். ஆண்டவர் சொல்றாரு, மரிச்சு போனா என்னடா, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. என்ன கண்டிஷன்? மரிச்சு போனாலும் கூட பரவாயில்லை, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஐயா, என் சகோதரன் மரித்து அடக்கம் பண்ணி 4 நாள் ஆகிவிட்டது, சரீரம் எல்லாம் நாற்றம் எடுக்குமே. நான் உனக்கு சொல்லவில்லையா? மார்த்தாளே, மரியாதை, நான் உங்களுக்கு சொல்லவில்லையா? நீங்கள் விசுவாசித்தால், நாடி போனா என்ன, எல்லாம் முடிஞ்சு போனா என்ன, நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை, அது என்னையா தேவனுடைய மகிமை, தேவன் செய்ய போகிற மகத்துவமான காரியங்களை நீங்கள் காண்பீர்கள் என்று கர்த்தர் உற்சாகப்படுத்தின நல்ல வார்த்தைகளை நினைவிலே கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு நாளும் தோற்று போவதில்லை. அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. ஐயா, உம்முடைய நல்ல வார்த்தைகளின்படி எப்படியோ அகப்பட்டு கொண்ட, இந்த கடனிலே அகப்பட்டு கொண்ட இந்த அன்பு தேவ பிள்ளைகளை உங்க கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பரும் இரட்சகருமாகிய நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அதிகாலை வேளையிலே ஐயா, பல்வேறு உபத்திரவங்கள், கண்ணிகள், பல்வேறு கஷ்டங்கள், கண்ணீர் கதைகளோடு உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை நீர் நோக்கி பார்க்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இவர்களுக்கு கடன் கொடுத்தவர்கள் ஒவ்வொரு பேரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கட்டும் சுவாமி. ஐயா, இவர்களுக்கு நீங்க கடன் கொடுத்தவர்கள் ஒவ்வொரு பேரையும் கர்த்தர் ஆசீர்வதி
ஆசீர்வதிக்கணும் சுவாமி. ஆமென். ஐயா, உங்களுடைய தண்டல்காரர்களை நான் நீதி உள்ளவர்களாய் மாற்றுவேன் சொன்னீங்களே சுவாமி. இவர்களுக்கு கடன் கொடுத்தவர்களை நீதி உள்ளவர்களாய் மாற்றும்படியாய் உங்க கரத்திலே அவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்கள் எந்த வகையிலும் கெட்டு போகாதபடி ஆசீர்வதிக்கப்படும்படியாய், அவர்கள் ரட்சிக்கப்படும்படியாய் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் என் அன்பின் பரலோக பிதாவே, என் அன்பு சகோதர சகோதரிகள் யார் யார் இப்படியாய் கடனிலும் கஷ்டத்திலும் அகப்பட்டிருக்கிறார்களோ ஒவ்வொரு பேரையும் நீர் மீட்டெடுக்க போவதற்காக, நீரே ரட்சகர் என்பதை, ஐயா நீரே மீட்டெடுப்புக்காரன் என்பதை, நீரே ரட்சகர் மீட்பர் என்பதை நிரூபிக்கும் வண்ணமாய் உம்முடைய நீதியின் வலது கரத்தை அசைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. வடக்கே பார்த்து கொடு என்றும் தெற்கே பார்த்து வைத்திராதே என்றும் சொல்லுகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஐயா நல்ல காரியங்களை, நல்ல தொடர்புகளை, நல்ல ஆசீர்வாதங்களை, நல்ல பண வசதிகளை ஐயா வடக்கே பார்த்து கொடு என்றும் தெற்கே பார்த்து வைத்திராதே என்றும் இவர்கள் பக்கமாய் அவைகள் வந்து சேரும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் இவர்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. மீளா துயரில் இருக்கிற, மீளா கடனில் இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை நீர் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவர்களாக மாற்ற போகிற ஒரு மகிமையான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம். இவர்கள் பிரயாசத்தின் பலனை அந்நியர் சாப்பிடாதபடி, ஐயா அந்நியர் பறித்துக் கொள்ளாதபடி, ஐயா இவர்கள் கடன் கொடுத்தவனுக்கு அடிமையாய் வாழ்ந்து விடாதபடி, இவர்கள் உம்முடைய பிள்ளைகள், ஆள பிறந்தவர்கள், ஜெயம் கொள்ள பிறந்தவர்கள் என்பதால் இவர்கள் மீது உம்முடைய இரக்கம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் நீ சொன்னீங்களே சுவாமி. அப்படியே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஐயா இந்த ஜெப வேளையில் கலந்து கொண்டிருக்கிற எந்த பிள்ளைகளையும் கடன் என்கிற சாபம் இவர்களை தொடாதபடி, இவர்கள் பிள்ளைகளை தொடாதபடி, இவர்கள் இவர்களுடைய கையின் பிரயாசங்களை சாப்பிடும்படியாய் என் தேவனாகி கர்த்தர் இவர்களுக்கு நல் வார்த்தையை அருளிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கல்வாரி சிலுவையிலே இந்த சாபத்தை மட்டுமல்ல எல்லா சாபத்தையும் சுமந்து தீர்த்த எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவர்கள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் தேவ கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறேன். இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் இனி ஒருபோதும் சோர்ந்து போகாதபடி விரைவாய் அதிவிரைவாய் இந்த சிக்கல் சிரமங்களில் இருந்து விடுபடும்படியான ஒரு தெய்வீக அனுக்கிரகம், கிருபை, ஓ லார்ட் அற்புதமான அதிசயமான காரியங்கள் இவர்கள் வாழ்க்கையிலே நடக்கட்டும். எங்களை முற்றிலுமாய் உங்க சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமேன், ஆமேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஏற்ற காலத்திலே உங்கள் தேசத்திலே மழை பெய்யவும், உங்களுக்கு வேண்டிய காரியங்களை செய்யவும், உதவி செய்யவும், நல்ல தொழிலை, நல்ல விசாவை, நல்ல திருமணங்களை ஆயத்தப்படுத்தவும், மேன்மக்களோடு உங்களை இணைக்கவும், உங்கள் கையின் வேலைகளை எல்லாம் உங்களை ஆசீர்வதிக்கவும், அப்படி ஒரு மாற்றம் வரும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். அல்லேலூயா. வானத்தின் பலகடிகள் உங்களுக்காக திறக்கப்படும். வானத்தின் மதகுகள் உங்களுக்காக திறக்கப்படும். நீங்கள் அநேக ஜாதிகளுக்கு நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் கடன் கொடுப்பீர்கள், நீங்களோ கடன் வாங்காதிருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்கள், இந்த செய்தியை நிச்சயமாய் அநேகருக்கு அனுப்புவதை என் அன்பு சகோதரிகள் அநேகர் அற்புதமான சாட்சிகளை சொல்வதை கேட்டிருக்கிறேன். கர்த்தரும் மகிழ்ச்சி அடைகிறார். இந்த நல்ல செய்தியை, இந்த அற்புதமான சுவிசேஷத்தை அநேகருக்கு அணிவீருங்கள். அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படட்டும், பாதுகாக்கப்படட்டும். விசுவாசத்திலே உறுதியாயிருந்து இந்த பிரச்சனைகளை மாத்திரமல்ல சாத்தானை ஜெயித்து அவர்கள் வாழ்வாங்கு வாழட்டும். அந்த பலன், அந்த ஆசீர்வாதம் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார்.